ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநிலத்துக்காக தனியாக ஏஐ மையம் உருவாக்கப்படுவது எந்த மாநிலத்தில்? தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ மையம் உருவாக்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் எவ்வளோ கோடி மதிப்பீட்டில் 10,000 கோடி மதிப்பீட்டில் உருவாக்குறாங்க. அடுத்து சீனாவின் வழியே புதிய பாதையில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு திட்டமிட்டுள்ள தமிழக இளைஞர் யார்? வேங்கட சுப்பிரமணியன் நல்லசாமி. இவர் தூத்துக்குடியை சார்ந்தவர். இவர் ஆல்ரெடி இந்த 3 சிகரங்கள், அதாவது உலகினுடைய உயரமான 3 சிகரங்களான ஐரோப்பாவின் மவுண்ட் எல்ப்ரஸ் 5642 மீட்டர் உயரமுடையது, தென் அமெரிக்காவின் மவுண்ட் அக்கோன்காகுவா இது 6961 மீட்டர் உயரமுடையது, ஆப்பிரிக்காவினுடைய மவுண்ட் கிளிமஞ்சாரோ 5895 மீட்டர் உயரமுடையது. இந்த 3 சிகரங்களில் ஏறி சாதனை படைத்தவர். இப்போ பார்த்தோம்னா இவர் சீனாவின் வழியாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைய இருக்கிறார். தமிழகத்திலிருந்து இதுவரை 4 பேர் எவரெஸ்ட் சிகரத்தை நேபாளம் வழியாக தான் ஏறி இருக்காங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் சீனா வழியாக ஏறப்போவதாக திட்டமிட்டிருக்காரு. அடுத்து வணிக ரகசியம் மற்றும் அறிவு சார்ந்த சொத்துரிமை போன்றவற்றிற்கு தகவல் அளிக்க மறுப்பு தெரிவிக்கலாம் என எந்த பிரிவு தகவல் அறியும் உரிமை சட்டம் தெரிவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய 8வது பிரிவு தான் வணிக ரகசியம் மற்றும் அறிவு சார்ந்த சொத்துரிமை போன்றவற்றிற்கு தகவல் அளிக்க மறுப்பு தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ரயில்வே துறையில் பார்த்தோம்னா இந்த தக்கல் டிக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட்டணம் எது பேஸ் பண்ணி கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் இது வணிக ரகசியம் மற்றும் அறிவு சார்ந்த சொத்துரிமை, அதனால தகவல் அளிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த சட்டத்தை பற்றி பார்க்குறோம். இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய 8வது பிரிவின் கீழே நம்ம மறுப்பு தெரிவிக்கலாம். அடுத்து எந்த பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட ஆணையத்திடம் முன் அனுமதி பெறாமல் ஊழல் வழக்குகள் தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ள தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஊழல் தடுப்பு சட்டத்தினுடைய பிரிவு 17A தான் இந்த மாதிரி தடை விதிச்சிருக்காங்க. அதாவது சம்பந்தப்பட்ட ஆணையத்துக்கிட்ட நம்ம முன் அனுமதி பெறாமல் ஊழல் வழக்குகள் தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ள தடை விதிச்சிருக்காங்க. இப்பிரிவு ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கொண்டு வந்தாங்க. அதில் 2018ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டு தான் இந்த 17A கொண்டு வரப்பட்டது. இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அமைப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் அரசு அதிகாரிகளை விசாரிக்க அதிகாரம் பெற்றவங்க. அடுத்து எந்த அரசியல் சாசன சட்ட பிரிவின்படி நாட்டின் பாதுகாப்பு காரணங்கள் அடிப்படையில் குடியரசுத் தலைவர், ஆளுநர், அரசு ஊழியர் ஆகியோர்களை விசாரணையின்றி பணி நீக்கம் செய்ய முடியும்? அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 311(2) படி குடியரசுத் தலைவர், ஆளுநர், அரசு ஊழியர்களை விசாரணையின்றி நம்ம பணி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு காரணங்கள் அடிப்படையில் மட்டும்தான். அடுத்து ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் முதல் 3 இடங்களில் உள்ள நாடுகள் யாவை? சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் 6 பில்லியன் யூரோ மதிப்புடன் இருக்காங்க. துருக்கி செகண்ட் பிளேஸ் 2.6 பில்லியன் யூரோ மதிப்பு. தேர்ட் பிளேஸில் தான் இந்தியா இருக்காங்க. 2.3 பில்லியன் யூரோ மதிப்பில் இருக்காங்க ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள். அடுத்து எந்த நாட்டின் நாடாளுமன்றத்தை 350 டிராக்டர்களில் விவசாயிகள் முற்றுகையிட்டனர்? பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தான் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ள இருக்காங்க. அந்த ஒப்பந்தம் அந்த நாட்டு விவசாயிகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கும், விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்ட்டு 350 டிராக்டர்களில் விவசாயிகள் நாடாளுமன்றத்தில் முற்றுகையிட்டிருக்காங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுகள் பெற்றவர்கள் யாவர்? இந்த இலக்கிய மாமணி விருது அப்படின்றது மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழில் சிறந்து விளங்கிய அறிஞர்களுக்கு வழங்கப்படுற விருது தான் இலக்கிய மாமணி விருது. அதன்படி மரபு தமிழில் தா ராமலிங்கம் அவங்களும், ஆய்வு தமிழில் சி மகேந்திரன் அவங்களும். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர். அடுத்து படைப்பு தமிழில் ரா நரேந்திரகுமாரும் பார்த்தோம்னா இலக்கிய மாமணி விருது பெற்றிருக்காங்க. அடுத்த 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது பெற்றவர் யார்? ஆகம அறிஞர் மூபே சத்தியவேல் முருகனார் அப்படின்றவங்க தான் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது பெற்றிருக்காங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பெரியார் விருது யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கு அருள்மொழி அவங்களும். அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன் அவர்களும். அவர் விசிக பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர். அண்ணா விருது துரைமுருகன், நீர்வளத்துறையோட அமைச்சர். காமராசர் விருது SM இதயதுல்லா, தேசிய ஒருமைப்பாட்டு பேரவைத் தலைவர். இவர்
பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவங்களுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி அவங்களுக்கும், திருவிக விருது வே. இறையன்பு முன்னாள் தலைமைச் செயலர் அவருக்கும், கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது முனைவர் சு. செல்லப்பா அவர்களுக்கும், கலைஞர் விருது விடுதலை விரும்பி அவங்களுக்கும் வந்து வழங்கப்படுது. இந்த விருதுகள்லாம் வந்து பார்த்தோம்னா திருவள்ளுவர் தினத்தை அன்னைக்கு வழங்குறாங்க. இந்த விருதுகள் எல்லாமே 2025ஆம் ஆண்டுக்கான விருது. திருவள்ளுவர் விருது மட்டும் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது. அதை வாங்குறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மு.பெ. சத்யவேல் முருகனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.